வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பனிங்கே நெகட்டிவா தான் இருந்தது. நிஃப்டி 50 கரண்ட்டா ஒரு 130 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 220 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த குடுத்துட்டு இருக்கு. நிஃப்டி 50 இன்னைக்கு டே லோவா 190 பாயிண்ட்ஸ்க்கு மேலான இறக்கத்த வந்து குடுத்திருந்தது. இப்ப கொஞ்சம் ரெக்கவர் ஆயி நின்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் கிளைமாக்ஸ்ல நம்ம பார்ப்போம். இந்த வாரத்தோட இறுதி நாள் எப்படி பெர்ஃபார்மன்ஸ வந்து முடிக்கிறாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் இந்த கோல்ட் அண்ட் சில்வர் தான். அதுவும் குறிப்பா நேத்து வேற லெவலான ஒரு வொலடைல் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருந்தது. ஸோ நம்ம நைட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட சில்வர் ஒரு 9% கிட்ட இருந்தது பாசிட்டிவா. கோல்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6% வரைக்கான ஏற்றத்த வந்து குடுத்திருந்தது. ஆனா, அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் கூட இருக்காது. ஸோ அதிலேயே பார்த்தீங்கன்னா, கோல்ட் அண்ட் சில்வர் 2மே நெகட்டிவ்க்கு வந்துருச்சு. ஸோ திரும்ப நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு போது. என்னடா நடக்குது? அப்படிங்கிற மாரியான ஒரு கன்ஃப்யூஷன் தான் நமக்குள்ள வந்து இருந்தது. ஸோ நேத்து அதிரடியான ஒரு வொலடைல் கோல்ட் அண்ட் சில்வர் 2லயுமே வந்து ஏற்பட்டிருந்தது. ஸோ கரண்ட்டா இன்னைக்கு டேல கோல்டு பீஸ் பார்க்கும்போது 7.25% வரைக்கான இறக்கத்த குடுத்திருக்கு. சில்வர் பீஸ் பார்க்கும்போது 9.5% கிட்டத்தட்ட 10%ன்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கான ஒரு இறக்கம் இன்னைக்கு 2 மெட்டல்லயும் வந்து ஏற்பட்டிருக்கு. பலத்த அடி. ஸோ இன்னைக்கு பங்குகள் பார்க்கும்போது கொஞ்சம் சுமாரான பெர்ஃபார்மன்ஸ வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு போர்ட்ஃபோலியோவ ஒரு தாக்கிருச்சு. எனக்கு ஒரு 1.25% வரைக்கி போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கு. பட் இதுக்கு முந்தைய 2 நாட்கள் எல்லாம் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. பட் இன்னைக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அகெயின் சாப்பிட்டுட்டு போயிருச்சு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். புதுசா ஆட் பண்றதுக்கான சான்சஸ் வரும். அதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்றதுக்கும் ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த மெட்டல்ல இருக்கக்கூட வொலடைல் பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த மெட்டல் பங்குகளையும் வந்து பாதிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அதில மெட்டல் ஸ்டாக் எது எது இப்போ ரீசென்ட்டா இந்துஸ்தான் ஜிங்க், வேதாந்தா, நால்கோ இந்த மாரி எல்லா பங்குமே பார்த்தீங்கன்னா, பட்டைய கிளப்பிட்டு வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதில இந்த வேதாந்தாவ மட்டும் வந்து மிஸ் பண்ணிட்டேன் நான் ஒரு டைம்ல. ஸோ வாங்கினேன் ஒரு 210 அந்த மாரி ஒரு ரேஞ்சில. வித்தது பார்க்கும்போது ஒரு 280, 290ங்கிற ஒரு ரேஞ்சில வித்தேன். பட் அதுக்கப்புறம் அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குறிப்பா இப்போ ரீசென்ட்டா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேதாந்தால வந்து ஏற்பட்டுட்டுருக்கு. இன்னைக்கு வேதாந்தா கீழ இறங்கியிருக்கு. ஆனா, ஸோ நல்ல ரேலி ரூ. 700 கிட்ட போயிருச்சுங்க வேதாந்தா. இதெல்லாம் நம்ம நண்பர்களே நெறைய பேர் வந்து இந்த ஸ்டாக்க ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கலாம் டிவிடெண்டாவே இந்த வேதாந்தால போட்ட காச வந்து எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப இந்த பங்கு என்ன மாரியான ரிட்டர்ன வந்து போஸ்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்க. சூப்பரான ஒரு ரிட்டர்ன் 8% இறங்கியும் இன்னைக்கு டேல ரூ. 700 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த காலாண்டு ரிசல்ட்டும் பெட்டரான ஒரு ரிசல்ட். ஹையஸ்ட் எவர் குவார்ட்டர்லி ப்ராஃபிட்டா இந்த காலாண்டு வேதாந்தாக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ப்ராஃபிட் நல்லாவே வந்திருக்கு. ரெவென்யூவும் வந்து கூடியிருக்கு. ஸோ ஓவராலா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ இந்த காலாண்டு வேதாந்தா வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற மெட்டல் செக்டார் பங்குகளும் அப்படிதான் இருக்கும். ஸோ நேஷனல் அலுமினியத்தோட ரிசல்ட் வந்து இன்னைக்கு இருக்கு. ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்ப்போம். இது ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுத்த நாம டிஸ்கஸ் பண்ண பங்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஹோல்டிங்ல இருக்கு. சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இன்னைக்கு ரிசல்ட் எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம். ஸோ இன்னைக்கு எல்லா மெட்டலும் கீழ இறங்குன ஒரு காரணத்தினால இந்த மெட்டல் செக்டார் பங்குகளும் இன்னைக்கு டேல ஒரு சரிவ வந்து சந்திச்சிருக்கு. அடுத்தது ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சம்பவம் இன்னைக்கு ஒரு பங்குல நடந்திருக்கு. அது வேற எந்த ஒரு பங்கும் இல்ல. சவுத் இந்தியன் பேங்க் தான். கிட்டத்தட்ட இன்னைக்கு டேல ஒரு 19% வரைக்கான ஒரு இறக்கத்த குடுத்தது. இப்ப கரண்ட்டா ஒரு 14% வரைக்கான ஒரு இறக்கத்த வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த பிஆர் சேஷாஸ்திரி பார்க்கும்போது அவர் அவ்வளோதான். இந்த டென்யூரோட சவுத் இந்தியன் பேங்க விட்டு போறதா வந்து ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதனால சவுத் இந்தியன் பேங்க் பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன்ஃபால வந்து இன்னைக்கு டேல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அவரோட டென்யூர் பார்த்தீங்கன்னா, இந்த செப்டம்பர் மாசத்தோட முடிய போகுது. அதோட போதும்பா எனக்கு. ஸோ எனக்கு சில பர்சனல் கமிட்மெண்ட் இருக்கு. பர்சனல் காரணங்கள்னால நான் வந்து திரும்ப மேற்கொண்டு இந்த பேங்க்ல சிஇஓவா வந்து அடுத்த திரும்ப ஒரு எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து நான் ஆசைப்படல அப்படிங்கிற மாரி தலைவர் வந்து சொல்லியிருக்காரு. இதனால சவுத் இந்தியன் பேங்க் ஒரு சரிவ சந்திச்சிருக்கு. ஸோ எத்தன பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஒரு டைம்ல இது ஒரு ₹20 கிட்ட இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, இந்த பிஆர் சேஷாத்ரி வந்து பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி, ஸோ வேற ஒருத்தர் வந்து இந்த பேங்க்லேருந்து எக்ஸிட் ஆயி போனாரு. அப்போ ஸோ இந்த பேங்க்க வித்தரலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் பெரிய அளவுக்கு வந்து பேசப்பட்டது. உடனே பிஆர் சேஷாஸ்திரி வந்ததும் வித்த ரேட்லயே வாங்கிக்கலாம் அப்படின்னு பேசப்பட்டது. ஸோ இப்போ இவர் போறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம் வெயிட் பண்ணி. ஸோ வேற ஒருத்தர் நல்ல பேங்க்ல இருந்து கூட வரலாம். ஸோ நல்ல ஒரு சிஇஓ வந்து இந்த பேங்க்குக்கு கிடைக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு நல்ல ஏற்றத்த கூட இந்த சவுத் இந்தியன் பேங்க்
டெலிவர் பண்ணலாம். ஏன்னா, இந்த கரூர் வைஸ்யா பேங்க் ஒரு சிறந்த ஒரு எக்ஸாம்பிள். நம்ம இத பற்றி பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ, இந்த கரூர் வைஸ்யா பேங்க்லேருந்து தலைவர் போனதுக்கப்புறம் தான் வேற லெவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸா அந்த பேங்க்கோட ஃபினான்ஷியலாவும் சரி, பேங்க்கோட ஃபண்டமெண்டலாவும் சரி, ஸ்டாக் ப்ரைஸ்லயும் சரி, கரூர் வைஸ்யா பேங்க் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ, மேபி சவுத் இந்தியன் பேங்க் கூட இவர் போனதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணுமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. ஸோ, பார்ப்போம் அடுத்து யாரை பேங்க் போர்டு நாமினேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதை வச்சு நம்ம திரும்ப டிஸ்கஸ் பண்ணலாம். இது சவுத் இந்தியன் பேங்க்ல இன்னைக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்குது. அடுத்தது டாடா மோட்டார் கமர்ஷியல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் என்னன்னா, இவாக்கோ அக்யூசேஷனை பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த FY27 ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்னும் சில கண்ட்ரீஸ் கிட்ட இருந்து அப்ரூவல் வர வேண்டியது இருக்குது, வந்ததும் நாங்கள் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்கேட்டோட ரிசல்ட் வந்தது நேற்று. ஸோ, கோல்கேட்டோட ரிசல்ட் ஒரு ஃப்ளாட்டான ஒரு ரிசல்ட், பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை. ஒரு 325 கோடியோ 324 கோடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று நைட்டு தான் இந்த ரிசல்ட் வந்தது. அதனால் நேத்தோட வீடியோவில் நம்ம இதை இன்க்ளூட் பண்ண முடியல. ஸோ, பார்க்கும்போது தெரியுது ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணியிருக்காங்க. பெரிய ஒரு க்ரோத் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் சைடில் கோல்கேட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணாமல் தான் இருக்குது. ஸோ, பங்கு இன்னைக்கு டேயில் ஒரு 1% வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஸோ, நெக்ஸ்ட்டு நான் அகைன் ஃபோக்கஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக அந்த அப்டேட்டை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். விரைவில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு நேரம் ஏற்படும் நான் நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ, சிர்மா இந்த பங்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேயில் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 5% வரைக்கான ஒரு ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ, என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த நிறுவனத்தோட Q3 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு ரிசல்ட்டாக இருந்த காரணத்தினால இந்த பங்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. அது போக இவங்களுடைய எக்ஸ்போர்ட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்தை அடைஞ்சிட்டு இருக்கு. போன காலாண்டில் 22% கிட்ட இருந்திருக்கு. இப்போ அது 24% உயர்ந்திருக்கு. ஸோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிர்மாக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இம்பாக்ட் ஆகி இன்னைக்கு டேயில் பங்கு ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. பட் ஸ்டில் இது ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கு. இந்த இடமும் நம்ம டிக்ஸானில் டிஸ்கஸ் பண்ண அதே விஷயம் தான் இங்கேயும் நம்ம பார்க்கணும். அடுத்தது ரிலையன்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ, என்னன்னா ரிலையன்ஸ் அகைன் பார்த்தீங்கன்னா ரஷ்யன் கிட்ட இருந்து ஆயில் வாங்க போகிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. பிப்ரவரியிலேருந்து வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் யூஎஸ் சாங்ஷன் போடாத சில கம்பெனிஸ் கிட்ட இருந்து தான் நாங்கள் வாங்க போகிறோம் டொமஸ்டிக் தேவைக்காக அப்படின்ட்டு ரிலையன்ஸ் ஒரு ரிலையன்ஸ் சொல்லலை. ஸோ, ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ, இன்னும் ரிலையன்ஸ் கிட்ட இருந்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல. ஸோ, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரியிலேருந்து திரும்ப ரஷ்யன் ஆயில் ரிலையன்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அப்படின்ட்டு நமக்கு இந்த செய்தி மூலிமா தெரிய வருது. ஸோ, என்ன பண்ணுறாங்க யூஎஸ் திரும்ப ஏதாச்சும் ஒரு கட்டுப்பாடு போடுறாங்களா என்ன ஏதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது ஸோ, கூப்பிட் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. கூப்பிட் பார்த்தீங்கன்னா அவங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே போனஸ் இஷ்யூ பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி டேயில் பங்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு ஏற்றத்தை போஸ்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 10% வரைக்கான ஏற்றம் இந்த கூப்பிட்டில் நடந்திருக்கு. ரிசல்ட் இந்த காலாண்டில் பெட்டரான ஒரு ரிசல்ட்டாக இருக்குது. 33 கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மார்ஜின் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ, இதெல்லாம் தாண்டி ஒரு ஷேருக்கு 4 ஷேர் போனஸ் தரதாகவும் கூப்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து இந்த பங்கை ஒரே தூக்கிருச்சு. பட் இந்த பங்கெல்லாம் ரிஸ்க். ஸோ, இந்த பங்கு பக்கமெல்லாம் நான் டெஃபினட்டாக போமாட்டேன் அப்படிங்கிறதையும் இங்கே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ, இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.